இதுவரைக்கும் ரம்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனல்ல வரும் எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வெல்கம் டு ரம்னிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் சுவையான காளான் பிரியாணி செய்வது எப்படின்னு பார்க்கலாங்க. காளான் பிரியாணி நீங்கள் செஞ்சுருப்பீங்க, ஆனால் நான் செய்கிற இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். காளான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. காளான் 2 பேக்கெட் வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. 2 கப் அரிசி எடுத்துருக்கேன். 4 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்குறாங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி 1 கையளவு, புதினா 1 கையளவு, பச்சை மிளகாய் 8 பீஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் நுனியில் நல்லா கொஞ்சம் கீறி விட்டுக்குங்க. அப்போ தான் ஆயிலில் போடும்போது வெடிக்காமல் இருக்கும். ஆயில் தேவையான அளவு எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க மிக்சியில் போட்டு. இது பிரியாணி செலவு, பிரியாணி இலை, அன்னாசிப்பூ, கல்பாசி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 3 பெருசாக எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு ஃப்ரெஷர் பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம்னா நெய் சேர்த்துக்குங்க, இல்லை ஆயில் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்ச பிரியாணி செலவு சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டுங்க. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம். கூடவே கருவேப்பிலையை சேர்த்துடலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக செவந்து வரட்டும். வெங்காயம் பாதி வதங்கின உடனே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துடலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச பட்டை லவங்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிறதும் நல்லா பரட்டிக்கலாம். பச்சை வாசம் போனோன்னா தக்காளி சேர்த்துடலாங்க. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள் போட்டுடலாம். கூடவே மிளகாய்த்தூள் சேர்த்துடலாங்க. இது 2 நல்லா பச்சை வாசம் போகிறோம் நல்லா பரட்டிக்கலாம். இப்போ நம்ம புதினா தழையும் மல்லித்தலையும் சேர்த்துடலாங்க. இதையும் ஒரு 2 பெரட்டு பெரட்டிக்கலாம். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்ச காளானை சேர்த்துடலாங்க. காளானை சேர்த்து நல்லா இந்த மசாலாவோட சேர்ற அளவு நல்லா பெரட்டிக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேணாங்க. தட்டை போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும் காளான். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. காளான்லாம் நல்லா சுருங்கி நல்லா வதங்கியிருக்கு. மசாலா பூரா காளான் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம். நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியில் இருக்கிற தண்ணியை ஃபில்டர் பண்ணிடலாங்க. இந்த தண்ணியவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அளந்து தான் ஊற்றி வச்சுருக்கோம் தண்ணியை. இப்போ இந்த அரிசியை மட்டும் காளானில் சேர்த்துடலாம். இது நல்லா நான் 2 பெரட்டு பெரட்டிக்கலாங்க. இந்த மாதிரி ஆயிலில் போட்டு அரிசியை பெரட்டும் போது சாதம் நல்லா உங்களுக்கு உதிரியாக வரும். 2 பெரட்டு பெரட்டணுன்னு நம்ம எடுத்து வச்சு தண்ணியை சேர்த்துடலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. நான் முதல்ல தக்காளியில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதனால் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துடலாங்க. எனக்கு உப்பு காரம் சரியாக இருக்கனால நான் மூடி போட்டு மூடிடுறேன். ஒரு 3 விசில் விட்டுக்கலாங்க. இதை இப்போ 3 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். சாதம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு. கரண்டியால் நல்லா கிளறி விட்டுறலாம். நீங்கள் அரிசி வந்து எண்ணெயில் போட்டு பெரட்டுறதுனால உங்களுக்கு சாதம் நல்லா உதிரியாக கிடைக்குங்க. இப்போ சுவையான காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. நான் இன்றைக்கி காளான் பிரியாணிக்கு நார்மல் அரிசி தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாசுமதி அரிசி, சீரக சம்பா அரிசி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. காளானை நம்ம 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கிறதுனால அந்த எசன்ஸ் பூரா நம்மளுக்கு சாதத்தில் இறங்குங்க. நல்லா சாதமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
அதே சமயம் காளான் வந்து மசாலாலாம் உள் வாங்கி நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு காளான் மட்டும் தனியாக சாப்பிட்டு பார்த்தாலும் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. இந்த காளான் பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி.